உலகத்துல உள்ள எல்லா ஆக்சிஜனும் திடீர்னு காணாம போகுதுன்னு கற்பனை பண்ணுங்க. ரொம்ப நேரத்துக்கு இல்ல, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ 5 செகண்டுக்கு இந்த உலகத்துல ஆக்சிஜன் காணாம போச்சுன்னா என்ன நடக்கும்? நல்ல ஒரு டீப் பிரெத் எடுங்க. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நீங்க சுவாசிக்கிற இந்த ஆக்சிஜன் இது நம்ம அட்மாஸ்பியர்ல 21% இருக்கு. அண்ட் மிச்சம் 78%க்கு நைட்ரஜன் இருக்கு. அட்மாஸ்பியர்ல அதிகமா ஆக்சிஜன் இல்லனாலும் இது ரொம்பவே முக்கியமான கேஸ். இந்த ஆக்சிஜன் மட்டும் இல்லனா செடி கொடி மிருகங்கள் மனுஷங்களான நம்மளால கூட உயிர் வாழ முடியாது. ஆக்சிஜன் இல்லாம வாழ்றதுக்கு 5 செகண்ட் ஒரு பெரிய டைமா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மள நிறைய பேரால அதிகபட்சம் ஆக்சிஜன் இல்லாம 30 செகண்ட் வரைக்கும் உயிர் வாழ முடியும். ஏன்னா இந்த 30 செகண்ட்ல நம்ம பாடி இதை நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாமே சீக்கிரமா நடந்து முடிஞ்சிரும். நம்ம சுவாசிக்கும் திறன் ரொம்பவே நார்மலா இருக்கும். பட் ரொம்ப நேரத்துக்கு இல்ல. 5 செகண்ட்ல உலகம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் இல்லாம பெரிய டேமான ஹூவர் டேமுக்கு நீங்க ஒரு குட் பை சொல்லிடலாம். அல்லது பாந்தியன் டோமுக்கு அல்லது கான்கிரீட்டால கட்டப்பட்ட எல்லாமே சின்ன பின்னமா ஆயிரும். கான்கிரீட்டை இணைக்கிற ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டா இருக்கிற ஆக்சிஜன் இல்லாம கான்கிரீட் வெறும் டஸ்டா மாறிடும். பில்டிங்ஸ் பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது. ட்ரீட் பண்ணப்படாத மெட்டல்ஸ் எல்லாமே மொத்தமா உருக்குலைஞ்சிரும். மெட்டல்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் ஆக்சிடேஷன் தான் அது உருக்குலையாம இருக்க உதவுது. அந்த லேயர் இல்லாம மெட்டல்ஸ் இல்லாம டஸ்டா ஆயிரும். நீங்க பீச்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடல் முழுவதும் அளவுக்கு அதிகமா வேகமா கருக்க ஆரம்பிச்சிடும். சூரியன்ல இருந்து வர்ற யூவி ரேஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக இருக்கிற ஓசோன் லேயர் முழுவதும் ஆக்சிஜனால உருவானது. ஆக்சிஜனை மட்டும் எடுத்து பாருங்க, உலகம் மொத்தமும் ஒரு ஆபத்தான இடமா மாறிடும். யூவி ரேஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க ஆக்சிஜன் இல்லாததுனால இப்போ ஓசோன் லேயர் எதுவும் இல்ல. ஓசோன் லேயர் இல்லாததுனால உடம்பு கருக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு உள்ள இருக்கிற நம்மளோட இன்னர் இயரான நம்ம காது மொத்தமா வெடிச்சு சிதறிடும். ஆக்சிஜனை இழக்கிறதுனால 21% பிரஷரை நம்ம இழக்கிறோம். அதாவது இந்த பிரஷர் நம்ம கடல் மட்டத்துல இருந்துட்டு திடீர்னு 2000 மீட்டர் ஆழத்துக்குள்ள போறதுக்கு சமம். சோ நம்ம காதால இதை தாக்கு பிடிக்க முடியாது. இன்னும் உங்களால தாக்கு பிடிக்க முடியும்னா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. ஆக்சிஜன் இல்லாம நெருப்பு இல்ல. சோ எரிபொருள்ல இயங்குற வாகனங்கள் எதுவுமே இயங்காது. சோ எலக்ட்ரிக் அல்லாத வாகனங்கள் எல்லாமே இயங்க முடியாம நின்னுரும். வானத்துல இருந்து விமானங்கள் பூமியை நோக்கி விழ ஆரம்பிச்சிடும். கோடிக்கணக்கான கார்கள் ரோட்ல வரிசையா அணிவகுக்கும். வானம் முழுசா இருட்ட ஆரம்பிச்சிடும். காரணம் சூரிய கதிர்கள் பூமியை அடையறதுக்கு முன்னாடியே காற்று மண்டலத்துல இருக்கிற துகள்கள்ல பட்டு பிரதிபலிக்கிறதுனால வெளிச்சம் பூமியை வந்து சேராது. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பூமியோட மேல் தகடுகள் மொத்தமா உருக்குலைய ஆரம்பிச்சிடும். காரணம் பூமியோட தகடுகள் 45% ஆக்சிஜனால ஆனது. மொத்த தகடுகளும் தூள் தூளா நொறுங்கி வேற எதுவுமே மிச்சம் இல்லாம உங்களை அண்ட் பூமியில இருக்கிற எல்லாரையும் ஒரு ஃப்ரீ ஃபால்ல விட்டுரும். ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் என்னைக்குமே நடக்காதுங்கிறதுனால இந்த 21% ஆக்சிஜன்ல நல்லா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி பல வேடிக்கையான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ்றதுக்கு மறக்காதீங்க.